என் பேர் கருதன். என் வீட்டுக்காரம்மா பேர் மாலதி. சவுண்ட் எங்கன்ற வந்து நான் படிக்கிறது கிடையாது. 7 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். மெட்ராஸில் வேலை பார்த்துட்ருக்கேன். பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து பணம் அனுப்பி விடுவோம். அவங்க படிப்பு செலவெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. எங்கே வேணால் ஒரு வருஷம் கழிச்சு தான் ஊருக்கு வருவேன். எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் சரி வருவேன். ஒரு மாதம் நல்லாயிருக்கும், கையில் காசு இருக்கும். அப்புறம் செலவாகி போவோம். வேறு மறுபடியும் ஓட வேண்டும். கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தனியாக ஒரு பிஸ்னஸை பார்ப்போம். இவ்வளோ தூரம் தொழில் பார்த்துட்டு நம்ம போய் இப்படி இருக்குமேன்ட்டு மறுபடியும் போய் தான் இந்த கடையை ரெடி பண்ணிட்டேன். முத நாள் கடை வச்ச அன்றைக்கி 700 ரூபாய்க்கு ஓடிச்சு சார். 7 நாளைக்கு ஓடனோடனே மனசே இல்லை. என்னடா ஒரு இப்படி இருக்க, நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இன்றைக்கி இவ்வளோ இன்னும் கஷ்டப்பட்டு தான் கிடப்போம்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். சரி, இன்னும் பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் ஈக்ரஸ் பேங்கில் பிஸ்னஸ் லோன் போட்டு கொடுங்கன்னு போட்டு கொடுத்தாரு. கொஞ்சம் கொஞ்சமாக கூடிச்சு. 2000க்கு போச்சு. அப்புறம் 3000. சனிக்கிழமைனா ஒரு 10 ரூபாய்க்கிட்ட ஓடிச்சு. இப்போ 8 பேர் இருக்காங்க. எங்கள் 2 பேர் சேர்த்தா 10 பேர் ஆகும். இப்போ சனிக்கிழமை ஆச்சுக்கோங்க, நம்ம கடையில் 1 லட்ச ரூபாலும் சரக்கு இருந்தாலும் ஓடும். இப்போ நம்ம சரக்கு எந்த இடத்துல கேட்டாலும் சொல்லுவாங்க. பேங்கில் வந்து நமக்கு கேட்கப்ப கொடுக்குறதுனால நல்ல வளர்ச்சி தான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை.